எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தாங்க. என் தங்கச்சி அவங்க ஊருக்கு வந்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நல்ல சிம்பிளான வீடு, ஆனால் பார்க்க ஒரு மன நிறைவாக மன அமைதியாக இருக்குங்க. அந்த வீட்டை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம் வாங்க. இந்த இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து போறவங்க வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டேங்க. வாங்க 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 அப்படி சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்டுமா, இது பாத்தீங்கன்னா சிமெண்ட் சீட்ல வந்து இந்த வீடெல்லாம் எடுத்திருக்காங்கங்க. பாருங்க, செவுருக்கு பதிலா சிமெண்ட் சீட்டி போட்டு எடுத்திருக்காங்க பாருங்க. ஆனா வீடு பார்க்க சூப்பரா இருக்குங்க. சிமெண்ட் சீட்டு தான் எடுத்திருக்காங்க சுத்தியுமே. இது நல்லா காட்டுமா. இது வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கதவு போட்டிருக்காங்க. இது வந்து தகரத்துல தானே பக்கம் போட்டிருக்க, என்ன சிரிக்கிற? அந்த வீடு பாப்பா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பங்களாவா எடுத்து வச்சிருக்கோம், எதுக்கு எங்க வீட்டெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடுன்னு சொந்தமா இருக்குது இல்லைங்க வீடு. நம்மளுக்குன்னு ஓலை குடிசையா இருந்தாலும் நம்மளுக்குன்னு இருக்கணும், புரியுதா? இது உன்னோட வீடு, உனக்கு சொந்தமா வீடு இருக்கு. எவ்வளவு பேர் இந்த வீடு இல்லாம இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு. வேணா என் பேர் எழுதி தந்துடுறியா? எப்ப போலாம்? சூப்பரா இருக்கு பாப்பா வீடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா சிம்பிளா ஒரு டிவி வச்சிருக்காங்க. சுத்தியுமே வந்து சிமெண்ட் சீட்டு தான். இந்த நேரம் ஒரு அம்மா என்னமோ வெக்கப்பட்டு உட்காந்துருக்கு பாருங்க. வெக்கப்படுது, என்ன கொண்டு பார்க்க வந்திருக்கிற? கையேடு. என் மூஞ்சி நிறைய தடவை காட்டிட்டு போ. மூஞ்சி காட்டலையாமா? காட்ட வேண்டாம், பின்னாடி தானே காட்டுட்டா? வேண்டாம், அது வேண்டாமா? பாருங்க, சுத்தியுமே வந்து சிமெண்ட் சீட்டு தாங்க. அதெல்லாம் விட பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பெரிய ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் காட்டு. ஃப்ரிட்ஜ் திறக்கும்போது ஐயோ நிறைய பொருள் இருக்கு பாருங்க. நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலை பார்த்து நான் இது என்னடா சார்ஜ் போடுற லைட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு நினச்சி பார்த்தா டியூப் லைட் மாதிரியே மூணு பாட்டிலுங்க. பாப்பா இந்த பாட்டில் கூட தாரியா? எடுத்துருப்பாங்க, 3 பேர் எடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, இதை விட சார்ஜ் போடுற பாட்டில்னு தான் நினச்சேன். ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சிருக்காங்க. அந்த அக்கா சார்ஜ் லைட் மாதிரி தான் இருக்குது. நீ என்னடான்னா எப்படி இப்படி பாட்டில் செலக்ட் பண்ணுங்க, அழகா இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது. எனக்கு வேண்டாம். உனக்கு? குடிச்சிட்டேன். உனக்கு யாராவது தண்ணி குடிச்சு டெஸ்ட் பண்ணி சொல்லுப்பா. வேண்டாம் வேண்டாம், நீ தான் முதல் ஆள், உன்னை வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. குளு குளு குளுன்னு இருக்குது. ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு பொடலங்க அடியில் திறந்து பாருங்க. அடியில் என்ன இருக்கு? தக்காளி இருக்குது, பீட்ரூட்டு, முட்டைக்காசு. தக்காளி, முட்டைக்கோஸ், பீட்ரூட்டு எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. இருக்கட்டும். அப்புறம் இது என்னமோ இருக்குது, ஐஸ் கியூப் எடுத்து பாருங்க. டிஃபரெண்ட், அது கேக்கு. கேக்கா? இது ஒரு நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. கலையரிசி வாங்கிட்டு என்ன ஃப்ரிட்ஜ் டூர் இவ்வளோ தூரம் வச்சிருக்கேன். கேக்கெல்லாம் வச்சிருக்காங்க, சாக்லேட் கேக் வச்சிருக்காங்க. வேணாம், பாவத்தினுண்டு. கலையரிசி வச்சா பாப்பாவுதா பண்புல மாசமா இருக்காது. அது வேணும், எடுத்து சாப்பிடுங்க சொன்னேன். வேணாம் வேணாம், அவங்க பண்ணுவாங்க. ஒரு நாள் திங்கலாம். என்னமோ நிறைய ஊற்றி வச்சுக்கிற பாப்பா. ஐஸ் கட்டி இந்த டம்ளர்ல போடுவாங்களா? என்ன இது? என்னென்ன கலர் கலரா இருக்குது. இங்க வாட்டர் மெலன், அது ஒண்ணே தான் இருக்கு. எல்லாம் தின்னுட்டோம். அமுத்தி விட்டு அப்படியே எடுக்கிறது ஐஸ் கட்டி. இது என்ன ஊத கலர்ல இருக்குது பாப்பா? ஊத கலர்ல இருக்குது. அதெல்லாம் கலர் ஐஸ் கட்டி தான் அப்படி வந்துருச்சு. அழகா வருது. அப்படிதான் வரும். இது நான் ஒரு விளக்கமத்து குச்சி குத்தி இருந்தா ஐஸ் மாதிரி எடுத்து சாப்பிடலாம்ல. ஆமா, ஒரு குச்சி ஊத்தி வச்சிருக்கேன். எப்படி இது? என்ன இது? வாட்டர் மெலனா? அதெல்லாம் தீந்துருச்சு. அதெல்லாம் லைட் லைட்டா. அப்ப இது என்ன இது? அது வாட்டர் மெலன். இங்கிட்ட என்ன இது? எடுத்துனீங்க. அது வேண்டாமா? இது லைட்டா தான் இருக்கு. சரி, இது ரப்பர் மாதிரி ஈஸியா எடுக்கிறதுக்கு எடுவாப்பா. எனக்கு வர மாட்டேங்குது. ஐஸ் கட்டிங்க வெயிலுக்கு. பரவாயில்ல, டெய்லி வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போட்டா
ஃப்ரிட்ஜில் இருக்கிறதால அடிச்சு அந்த ஊத கலர் இருக்கிறது என்ன அது அடியில் அப்படி தெரியுது வெள்ளை ஐஸ் கட்டி. ஐஸ் அடியில லப்பர தெரியுது பாரு ப்ளூ கலர் தெரியுது. ம் வச்சிருமா. நீங்க தான் எடுத்தீங்க வைங்க. தேவையா உனக்கு? நான் எடுத்து நான் தான் வைக்கணும் உனக்கு. அப்போ நான் கொண்டு போகட்டா? ஐஸ் கட்டியில் தின்னுருக்கீங்க, ஊற்றி வைங்க ஒழுங்கா தண்ணி ஊற்றி. வாங்கடி நீங்களும் உங்கள் ஐஸ் கட்டியும். அப்போ நாளைக்கு வந்தீங்கன்னா ஐஸ் கட்டி தரமாட்டேன். ஐஸ் கட்டி அப்படி சொல்கிறியே, அதாவது பணங்காசு எடுத்து அப்படி சொல்லுவியா? பணங்காசு பேங்க்ல இருக்குது. நம்ம ஊர்ல பணங்காசு இருக்குது. கிச்சன் பாருங்க. சிமெண்ட் சீட்டுக்கே வந்து சுண்ணாம்பு எப்படி அடிச்சு பாருங்க. ஸ்டிக்கர். இது பேர் என்ன பாப்பா? வால் ஸ்டிக்கர். வால் ஸ்டிக்கர். ஆமாங்க, அழகா இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் வாயம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, துப்பிட்டு வந்துட்டா? பார்த்தீங்கன்னா இன்னும் சமையல் செய்யலைங்க. சமையல் வந்து காலையில் செஞ்சதை வச்சிருக்குறாங்க. வெண்டங்காய் குழம்பு, வெண்டங்காய் புளிக்குழம்பு. டேஸ்ட்டு பார்த்துடலாங்களா? அடுத்த வீட்டிலேருந்து என்னென்ன தலையில் நடக்கிறேன்னு பாருங்க. நல்லாத்தான் இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாப்பா. சரி, நல்லா இருக்கு. அடுத்த தடவை வரும்போது சேர்த்து வை. இதுல என்னது? சுடு தண்ணி. சுடு தண்ணி தான் குடிப்பீங்களா இருக்கு? அப்புறம் ஃப்ரிட்ஜில் வேற தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற. உங்களை மாதிரி விசிட் வந்தா குடிக்கிறதுக்கு. விசிட்டு அடுப்பெல்லாம் புது அடுப்பு. எங்க வீட்டுல சில்வர் அடுப்பு தான் இருக்குது. இது எடுத்துட்டு போட்டா 3 அடுப்பா வாங்கி கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போயிருங்க. 3 அடுப்பு உனக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் இது அதை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு நான் வாங்கி வச்சுக்க மாட்டேனா? கிராமத்து பிள்ளைகளுக்கு இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப குசும்பு ஓவரடி. சோறு காணா, குக்கர் மட்டும் நல்லா வச்சிருக்கா பாருங்க. தீந்துருச்சு. நான் வருவேன்னு சொல்லி நீ வலிச்சு எங்காலும் வச்சிருப்ப தெரியும் எனக்கு. அப்புறம் இதெல்லாம் என்ன இது? நடு ஜாமத்துக்காண்டி இப்படி உருட்டி விடணுமா? எப்படி இருக்கும்? இந்த காபி இருக்கிறது 2 சீவே. அது காபி 2 வடிகட்டி நீ வடிகட்டில் உங்க வீட்டுக்காரர் குடிக்க மாட்டாரா? குடிப்பாரு. இது உனக்கு, இது உங்க வீட்டுக்காரருக்கா? அது என்ன வடிகட்டி அது எல்லாம் கிட்ட சேர்ந்துருச்சு. இது தட்டு திறந்துட்டு வச்சிருக்கிற. இருக்கிறது 2 பேரும் தட்டு. வெங்காயம் வேற இத்தனை அரிச்சு வச்சிருக்கிற. என்ன சமாசரா? தோசைக்கு ஆனியன் தோசையா? தக்காளி போட்டு வணக்கணும். தக்காளி போட்டு வணக்கணுமா? நைட்டு வந்துருங்க சாப்பிட. வந்துடுறேன். அரை தோசை சுடுவா. அரை தோசை நான் கடை வாய்க்கு கூட பார்த்தாது. அப்புறம் நீ பட்னி கிடப்பியா? என்னையும் சாப்பிட கூப்பிடுற? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நீ பட்னியா? சரி பாருங்க, பாத்திரம் விளக்குற கூட. ஆனா சிம்பிளா இருக்குங்க. வீடு வந்து உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. எனக்கு மன நிறைவா இருக்கு பாரு. சிமெண்ட் சீட்டி இது முழுக்க முழுக்க வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சீமை ஓடுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஓட்டுல வந்து வீடு கட்டியிருக்காங்க. சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் அட்டை தான். ஆனா கீழே வந்து சிமெண்ட் தர போட்டுட்டாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே வீடு வந்து பார்க்கும்போது மன நிறைவா ஒரு மனசுக்கே ரிலாக்ஸா இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? அப்படிதானே இருக்கு. வேகுது. இதே இந்த வீடு பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, கம்மியான பட்ஜெட் வீடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய காசு இருந்தால் தான் வீடு எடுக்கணும்னு இல்லைங்க. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சிம்பிளா அழகா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியும் வீடு எடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பயன் இருக்கிறவங்களுக்கு வந்து பயன் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.